நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துருக்க பேர் வந்து ஜிபு காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பத்தி தெரியலன்னா, இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்க. ஜிபு காயின் நார்மலாவே வந்து கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே தாண்டி அதோட மெட்டீரியல் எல்லாமே வந்து கிரீன் அவெஞ்சர் கிறிஸ்டல்ல செய்யப்பட்டிருக்கு. ஜிபு காயின்ஸ் வந்து ஒரு சிம்போலிக்கா வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரையில நீங்க பார்க்கலாம் 8085207441. இது எல்லாமே வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்னொன்னுக்குமே வந்து மீனிங் இருக்கு. ஸ்டோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னொரு பேர் அப்படின்னு இந்த ஜிப்பு காயினுக்கு எழுதியிருக்கு. இது நம்ம கிட்ட இருக்கிறனால எமோஷனல் ஹீலிங், ப்ராஸ்பரிட்டி, இமோஷனல் பேலன்ஸ்னு நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொன்னல, அதை பத்தி நான் விளக்குறேன். 808னா வந்து அட்ராக்ட் மணி அண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 520னா ஓப்பன்ஸ் டோர் டு ஃபேம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது எல்லா வாய்ப்புகளுக்குமே வந்து கதவை திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 741 வந்து உங்க பர்சனல் growth, இல்லைன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயத்த சேலஞ்சா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவுமே கூட உங்களுக்கு ரிசால்வ் ஆகும் அப்படின்னு கூட எழுதியிருக்கு. இது சாமி மெடல் தான் வச்சாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து இதை பாக்கெட்குள்ளே வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸ் கிட்ட வச்சுக்கலாம், உங்கள் வாலெட்டுக்குள்ளே வைக்கலாம். இது வைக்கிறனால அட்ராக்ட் லக், அபுடன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி சுற்றி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நம்ம அதர் கிராஃப்டில் இந்த ஜிபு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. வேண்டி வந்து தாராளமாக புலனம் பண்ணலாம். புலனம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. நன்றி.